உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவர் பற்றி அவர் தெய்வத்தின் குரல் மூலம் சொன்ன செய்திகளை, மகா பெரியவாளை பல பேர்கள் சந்தித்த அனுபவங்களை எல்லாம் தினந்தோறும் நாம் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் 1929ஆவது ஆண்டு காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் திருவண்ணாமலையிலே ஜோதி தரிசனத்திற்காக சென்ற சமயத்திலே இது நடந்த சம்பவம். மகா பெரியவர் திருவண்ணாமலை இருந்த பொழுது திடீரென்று பெரியவா மடத்து மேனேஜர் விஸ்வநாதரை அழைத்து, நான் எப்படி இருக்கேன் அப்படி என்று கேட்டாராம். கோபத்தோடு கேட்ட கேள்வியிலேயே கோபத்தொனி ஏற்பட்டு, நான் எப்படி இருக்கேன், நான் ரொம்ப தளதளன்னு இருக்கேன் இல்லையா, ஜோதி ரூபமாக இருக்கேன் இல்லையா என்று மடத்து விஸ்வநாதையரிடத்திலே கேட்டாராம். அப்படியே ஜோதி தரிசனமாக இருந்த மகா பெரியவா அப்படியே அக்னி தரிசனம் கொடுத்தது போல அவருக்கு காட்சி அளித்த. இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்புறம்தான் தெரிஞ்சது, அதற்கு முந்தைய நாள் ஒரு பெண்மணி மகா பெரியவரிடத்திலே நான் பர்சனலாக பேச வேண்டும் என்று சொல்லி மடத்து மேனேஜரிடத்திலே சொல்ல, அவர் அந்த ஓரமாக அமர்ந்திருக்கிறார், அவரிடத்திலே போய் பேசுங்கள் என்று அனுப்பி வைத்தாராம். ஆனால் போன பெண்மணி பெரியவாடத்திலே போன மாத்திரத்தில் படாரென்று பெரியவா அறைக்குள்ளே எழுந்து போய்விட்டாராம். இவருக்கு அவ வந்து சொன்னாராம், இது மாதிரி போனேன், நான் பர்சனலாக பேச வேண்டும் என்று சொன்ன உடனே பெரியவா உடனடியாக எழுந்து போய்விட்டார் என்ற தகவல் ஞாபகத்திற்கு வருகிறது. உடனே பெரியவா விஸ்வநாதையரை பார்த்து சொன்னாராம், என்றைக்கு தனியாக ஒரு பெண்ணை என்னிடத்தில் என்றைக்கு எப்பொழுதுமே ஒரு ஆண் துணையோடு தான் அனுப்ப வேண்டும், ஒரு பெண்ணை அனுப்பி பர்சனலாக பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டுவிட்டு, நான் மட்டும் தனியாள் அல்ல, இது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட இந்த மடம், இந்த மடத்தில் எந்த விதமான ஒரு கெட்ட பெயரும் மடத்திற்கு வந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட இந்த மடத்திற்குத்தான் கெட்ட பெயரை ஒழிய அது எனக்கு தனிப்பட்ட பெயருக்கான கெட்ட பெயர் அல்ல. அந்த பெண்மணி யாரேனும் வந்தால் ஒரு ஆண், காது கேளாத ஒரு ஆணோடு துணையோடாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி பெரியவா அவர்கள் அந்த மடத்தினுடைய மேனேஜர் விஸ்வநாத ஐயருக்கு ஒரு செய்தியை சொல்லி ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை புரிய வைத்தாராம். அப்படிப்பட்ட அற்புதமான மகா பெரியவர் என்றைக்குமே தன் மீது அப்பழுக்கில்லாத ஒரு மிகப்பெரிய ஞானியாக விளங்கியவர், சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சன்னியாசி, உலகத்திற்கு ஒன்றை போதித்துவிட்டு தனக்கு என்று தான் எதையும் செய்து கொண்டு விடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருந்தவர். 13 வயதிலே சந்நியாசத்தை மேற்கொண்டு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து 87 ஆண்டு காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்த மகா பெரியவாளுடைய மகோன்னதமான செய்திகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவர் தெய்வத்தின் குரல் மூலமாக இந்த உலகத்திற்கு சொன்ன தத்துவங்களை எல்லாம் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும். இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், உங்களுக்கு ஏதேனும் மனதிலே மனக்குறை ஏற்பட்டால் மகா பெரியவா இன்றைக்கு இல்லை என்பதாக கருதி விடாதீர்கள். தெய்வத்தின் குரல் மூலமாக இன்றைக்கும் மகா பெரியவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது மனதிலே கஷ்டம் ஏற்பட்டால் தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் 7 பாகத்தில் ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கமாக அப்படி திருப்பி பாருங்கள். உங்களுக்கு மனதில் ஏற்பட்ட குமரலுக்கு, மனதில் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு அதில் தெய்வத்தின் குரல் அந்த திருப்பிய பக்கத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான சன்னியாசியை இந்த நூற்றாண்டில் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்கிற சந்தோஷ உணர்வோடு நாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பயணித்து கொண்டிருக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர,
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.